இந்த சோசியல் மீடியாலலாம் வந்து ஒரு போஸ்ட் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. February 20th வந்து ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. இப்போ ஜனநாயகன் வந்து இப்போ பிப்ரவரி நாயகன் மாதிரி வந்து எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பிப்ரவரி மாதம் வந்து படம் ரிலீஸ் ஆகும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சரிங்களா. நான் சென்சாருக்கு அனுப்புன மாதிரியும் சென்சாரில் எவ்வளோதான் கட் பண்ண சொன்னாலும் கட் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க கேவின் ப்ரொடக்ஷன் டீம் சரிங்களா. அதனால வந்து ஜனவரி படம் வரல, February 20th சொல்லி இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இது வந்து கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது, ஆனால் இதான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. ஆனால் அந்த படம் வந்து February மாதம் கண்டிப்பாக வரும். ஆனால் February 19 20 அந்த 2 டேட்ல படம் வர ஹைலி சான்ஸ் இருக்கு. அதுக்கான வேலையை தான் வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க கேவின் ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து சரிங்களா. எப்படியும் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் 1 or 2 weeksல ஒரு 7 daysக்குள்ள கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு. வந்த உடனே வந்து உங்களுக்கு February 19 இல்லை 20 படம் வந்து வர ஹைலி சான்ஸ் இருக்கு. அதான் அந்த போஸ்ட் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பா படம் வந்து தியேட்டர்ல வரும் சரிங்களா. ஆனா நிறைய கட் சீன் இருக்கும், நிறைய சீனை வந்து கட் பண்ணிடுவாங்க, அது கன்ஃபார்ம் தான் சரிங்களா. என்னதான் கட் பண்ணாலும் நம்ம ஓடிடில ஃபுல்லா பாத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து கடைசி படத்தை தியேட்டர்ல போய் நம்ம பார்ப்போம் சரிங்களா. அரை மணி நேரத்தை வந்து கட் பண்ண மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அரை மணி நேரம் வந்து கட் பண்ணாலும் 2.5 மணி நேரம் தான் படம். 3 மணி நேரம் படத்துல அரை மணி நேரம் கட் பண்ணிட்டாங்கன்னா 2.5 மணி நேரம் தான் இருக்கும். நம்ம எவ்வளவு சீனை கட் பண்ணாலும் கட் பண்ணிட்டு போட்டு நம்ம ஓடிடில ஃபுல்லா பாத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து February 20 வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு ஒரு ரூமர் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆனா அந்த டேட்ல வந்து ரிலீஸ் ஆகும் ஹைலி சான்ஸ் இருக்கு, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க.